சிவகங்கை பேருந்து நிலைய மேம்பாட்டு பணி மந்தமாக நடைபெறுவதால் அதை விரைந்து முடிக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுந்தர். அடிப்படை வசதி இல்லாத சிவகங்கை பேருந்து நிலையம் சிவகங்கை மாவட்டமாக 1985 அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 40 வருஷமாச்சு. ஆனால் தலைநகரோட பேருந்து நிலையத்தோட அவலநிலை சொல்றதுக்கு முடியலை. சிவகங்கை பேருந்து நிலையம் 4 பகுதியில் இருக்குது. இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா சிவகங்கை சுற்றுவட்டார மக்கள் விட்ட கிட்டத்தட்ட 5000 மக்கள் தினசரி பேருந்து நிலையத்தை பயன்படுத்துகிறாங்க. மதுரை, சிவகங்கை, தேனி, கோயம்புத்தூர், திருப்பூர் போட்ட உள்ளிட்ட நகரங்களுக்கு சுமார் ஒரு 300க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தினசரி போகுது. அப்படி முக்கியமான பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை. மக்களுக்கு முக்கியமாக இருக்கிற குடிநீர் வசதி கூட கிடையாது. பாலூட்டு முறைகளில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாட்டில் தான் நிரம்பி இருக்குது. கழிப்பறை வசதிகளில் கதவுகளே கிடையாது. கோப்பைகள்லாம் உடைஞ்சி இந்த மாதிரி பல பிரச்சனைகளில் முக்கியமான அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது. அருகே பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா 74 லட்ச ரூபா மதிப்பீட்டில் மேற்கூரைகள் அமைக்கும் பணி ஒரு பகுதியில் முடிஞ்சது. 2வது பணிக்காக மாநிலங்களவை உறுப்பினர் ப. சிதம்பரம் மற்றும் மக்களவை உறுப்பினர் ப. சிதம்பரம் தலா 1 கோடி மூலம் 2 கோடி ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டது. கடந்த பிப்ரவரி மாதம் துவங்கப்பட்ட பணி பார்த்தீங்கன்னா மந்தமான நிலையில் வெறும் கான்கிரீட் தளம் மட்டும் தான் அமைச்சிருக்காங்க. தரைத்தளம், சிசிடிவி கேமராக்கள், இருக்கை வசதி என பல வசதிகளோடு அமைக்கப்படுறதுக்காக பணிகள் தாமதம் நடந்துட்டு. இருப்பினும் இந்த பணிகளை மேம்படுத்துவதற்காக சிவகங்கை நகராட்சி சார்பில் 1.95 கோடி ரூபா ஒதுக்கீடு செய்யப்பட்டு மணியவாளா கட்டடம் கட்டப்பட்டு ஆனால் இது வரைக்கும் திறக்கப்படலைங்க. இப்படி பல பிரச்சனையில் இருக்கிற சிவகங்கை நகராட்சியை பற்றி நம்ம சிவகங்கை நகருக்கு உட்பட்ட உதயாவட்ட நம்ம கேட்போம். வணக்கங்க. சிவகங்கையை பொறுத்தளவில் இது மாவட்டத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ். மாவட்டத்தோட தலைநகரில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு மிகவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 வருஷமாக இது இப்படியே தான் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்டில் எந்த முன்னேற்றமும் இல்லை. சிவகங்கையை பொறுத்தளவில் நிறைய குற்றச்செயல்கள் அதிகரிக்கக்கூடிய இடமாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் இங்கே பஸ் ஸ்டாண்டில் ஒரு சிசிடிவி கேமரா இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, பாலூற்று அறை இருக்குது, மகளிருக்கு வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா சாராய பாட்டில்லாம் கிடக்குது. சாராய பாட்டில் கிடக்குது. இங்கே இதை பொறுத்தளவில் கலெக்டர் ஆஃபீஸுக்கு இங்கே தான் வரணும், காலேஜுக்கு இங்கே தான் வரணும், எல்லா ஸ்கூலும் இங்கே தான் இருக்குது. குழந்தைய பூரா காலையில் வருதுங்க. பஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 300 முறையாவது இதுக்குள்ளே போகும். அப்படி போகிற பஸ்ஸு உள்ளே வர முடியாத சூழ்நிலை. பார்த்தீங்கன்னா பூராமே பேத்து போட்டிருக்காங்க. ஒரு 2 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பேத்து. இன்னும் வேலையில் முடிக்கல. இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்னா நம்ம முதலமைச்சர் ஒரு கடையை கட்டி திறந்து வைப்போம்னு சொல்லி திறந்து வச்சாங்க. ஆனால் அந்த கடை இன்னைக்கு வரைக்கும் ஓப்பன் பண்ணலை. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் அவங்க காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா வைப்பு தொகையில் முன்ன பின்ன இருக்குது, இல்லாட்டி யார் அது வேண்டப்பட்ட ஆள் வேண்டாத ஆள்னு ஒதுக்குறோன்னு சொல்லி அது வழக்கு கோர்ட்டில் தாக்கல் பண்ணனால அது வேறு பெண்டிங்கில் இருக்குது. அதையும் சரி பண்ண முடியல. இங்கே குற்றச்செயல் நடக்குது, சிசிடிவி கேமரா வைங்கன்னா அதுவும் வைக்கல. இன்னொன்று காலையிலையும் சாயந்தரமும் இந்த குழந்தைகளை உள்ளே கொண்டு இறக்கி விடாமல் பஸ்ஸு ரோட்டு மேலே இறக்கி விடுறதுனால சிறு சிறு விபத்துக்களும் இருக்குது. அந்த ரோடும் குறுகலான ரோடு தான், ரொம்ப டஞ்சனாகவும் இருக்குது. அதுபோக இங்கே பாத்ரூம் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள் வேணா. அங்கே பாத்ரூமில் நல்ல கோப்பையில் பூரா உடஞ்ச கோப்பை, துர்நாற்றம் வீசுகிற மாதிரி இருக்குது, குப்பை ஃபுல்லாக இருக்குது. இதை நகராட்சி நிர்வாகம் கவனத்தில் எடுத்து உடனடியாக இந்த வேலைகளை வேகப்படுத்தி பராமரித்து நல்லபடியாக மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது பொதுமக்களோட ஆசை. சிவகங்கை தலைநகரை மாற்றக்கூடிய பேருந்து நிலையத்தை விரைந்து பணிகள் முடித்து சுகாதார சீர்கேட்டிலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பது பொதுமக்களோட கோரிக்கையா இருக்கு. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.